எப்பேற்பட்ட நடிகர் நரேந்திர மோடி நடிகர் திலகம்ங்கிற பட்டமே கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். நடிகர் திலகங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள கொடுத்தது, அவர் இன்டர்நேஷனல் நடிகர். அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிறார்கள். செக்யூலர் மதச்சார்பின்மை, சோசலிஸ்ட் சமதர்மம், இந்த ரெண்டும் தான் இன்னைக்கு RSS காரன் கண்ணை உறுத்திட்டு இருக்கு. அரசமைப்பு சட்டத்திற்கு என்ன ஆபத்து, இதை புரிந்து கொள்வதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியதே ஒரு பெரிய சவால். இதுவே ஒரு பெரிய சேலஞ்ச். என்ன மேம்போக்கா பார்த்தா அண்ணன் முத்தரசன் அவர்கள் சொன்னார், அரசமைப்பு சட்டத்தை தொட்டு கும்புறார் மோடி, அவர் எப்படி அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருப்பார், அப்போ நீங்க சொல்றதெல்லாம் பொய் தானே அப்படின்னு தோன்றும். அதுக்கு விளக்கமும் சொன்னார். எப்பேற்பட்ட நடிகர் நரேந்திர மோடி நடிகர் திலகம்ங்கிற பட்டமே கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். நடிகர் திலகங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள கொடுத்தது, அவர் இன்டர்நேஷனல் நடிகர். தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் சினிமாவுக்கு சிவாஜி கணேசன் கொடுத்தது. பாவம் சிவாஜி கணேசன், அவருக்கு கிடைச்ச ஒரு சின்ன பட்டம் அது. இவர் அடிக்கிறதுக்கு இப்போ ஆளே கிடையாது இந்திய உலக அளவில். அவருக்கு வேற ஏதாவது பட்டம் நீங்கள் கண்டுபிடிச்சு கொடுங்க. எம்ஜிஆருக்கு தான் கலைஞர் ஒரு பட்டம் கொடுத்தார். அப்போ அது ஒரு தகவலுக்காக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கூடாது. அது பொருத்தமாக இருக்குமான்னு யோசிக்கணும், அதுக்காக சொல்கிறேன். அது அவங்க அரசியலுக்காக சொன்னது, அது இந்த காலத்தில் அது பொருத்த சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். உலகமகா எத்தர் திலகம் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தார். எல்லாத்தையும் ஏய்க்கிறது, அது அவருக்கு அவங்க அரசியலுக்காக கொடுத்தது. ஆனால் இவர் எல்லோரையும், இந்துக்களையும் ஏய்க்கிறார், கிறிஸ்தவர்களையும் ஏய்க்கிறார், முஸ்லீம்களையும் ஏய்க்கிறார், தன்னுடைய கட்சிக்காரர்களை கூட ஏய்க்கிறார், பிஜேபி காரங்களையும். இவர் மாதிரி ஒரு அரசியல் தலைவர் இந்தியாவில் இனி எவரும் பிறக்க முடியாது. அதில் ஒரு நடிப்பில் ஒன்று தான் அம்பேத்கர் காலை தொட்டு வணங்குவது, அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்குவது. அதை எப்படி நம்ம நம்ப முடியும்? இந்த பதிப்புரையில் தோழர் ரவிக்குமார் ஒன்றை சொல்லி இருக்கிறார், ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அது. எப்படி இந்த சட்டத்தை அவர்கள் செயலிழக்க வைக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு 2 பாயிண்ட் சொல்லியிருக்கிறார். ஒரு பாயிண்ட் வந்து, சட்டத்தை இவர்கள் நேரடியாக எதிர்க்கவில்லை. இந்த அரசமைப்பு சட்டம் எங்களுக்கு எதிரானது என்று நேரடியாக இவர்கள் சொல்லவில்லை, சொல்ல மாட்டார்கள். வேறு எப்படி இதை செய்கிறார்கள்? 2 வகையில் செய்கிறாங்க, 3 வகையில் செய்கிறாங்கன்னு சொல்கிறார். 2 வகையில். 1 அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது அரசமைப்பு சட்டத்தில் நிறைய திருத்தங்களை கொண்டு வர்றாங்க. அதன் மூலமாக சட்டத்தினுடைய வலிமையை நீர்த்து போக செய்தல், டைலூட்டிங் த கான்ஸ்டிடியூஷன் த்ரூ அமெண்ட்மெண்ட்ஸ். இப்போ 370 வந்து ரிப்பீல் பண்ணுறாங்க. இது அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற ஒரு வேலை. இது ஜம்மு காஷ்மீர், அதுக்கு இருந்த சிறப்பு தகுதி, அதை உடைச்சி யூனியன் பிரதேசங்களாக கொண்டு வந்தாங்க. CAAன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, இது அமெண்ட்மெண்ட்ஸ். அந்த சட்டம் இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. வேற மதங்களை சார்ந்தவர்கள்லாம் இந்தியாவுக்குள்ள வந்தால் அவங்களுக்கு குடியுரிமை தருவோம், இஸ்லாமியர்களுக்கு தரமாட்டோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஏராளமான அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ EWS ஒன்று கொண்டு வந்தாங்க, அது சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இடஒதுக்கீடு, பொருளாதார அளவுகோல் கூடாது அப்படிங்கிறது ஏற்கனவே விவாதிக்கப்பட்டு எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஆனால் இவங்க அந்த அளவுகோலை கொண்டு வராங்க. இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ், அவங்களுக்கு தான் அந்த இடஒதுக்கீடு பொருந்தும். ஆனால் மோடி அரசு, நீ என்ன வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லுவேன்? ஃபார்வர்ட் கம்யூனிட்டி மட்டும் பயன்பெறக்கூடிய வகையிலே இடஒதுக்கீட்டை நாங்கள் கொண்டு வருவோம் என்று கொண்டு வந்து சட்டத்தை திருத்தினார்கள், சட்டம் கொண்டு வந்தார்கள். இதுதான் அமெண்ட்மெண்ட்ஸ்.
அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிறார்கள். இன்னொன்னு என்னன்னா, த்ரூ ஜுடிஷியரி, நீதிமன்றங்களின் மூலமாக அரசமைப்பு சட்டத்திற்கு தவறான இன்டர்பிரட்டேஷன்ஸ், அதாவது அரசமைப்பு சட்டங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம், கடல். அதுல ஒவ்வொருத்தரும் உள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு விளக்கத்தை சொல்ல முடியும், ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு விளக்கத்தை, விவரத்தை சொல்ல முடியும். அப்படி பார்க்கிற போது இவர்களுக்கு தேவையான நீதிபதிகளை கொண்டு வந்து அங்கே அமர வைத்து இவர்கள் விரும்புவதைப் போல புதிய விளக்கங்களை தந்து அரசமைப்பு சட்டத்தின் தன்மையை, அதனுடைய தொலைநோக்கு பார்வையை நீர்த்து போக செய்கிறார்கள். இதுவும் ஒரு ஆபத்து. நேரடியாக அரசமைப்பு சட்டத்தை தூக்கி போடுன்னு சொல்றவனு இருக்கிறான் பிஜேபியில். கர்நாடகாவில் ஒருத்தன் பேசினான், ஒரு எம்பிஏ பேசினான், நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா இந்த கான்ஸ்டிடியூஷனை தூக்கி எறிவோம் அப்படின்னு சொன்னான். காசியில் ஒரு குழு அறிவிச்சது, சங்கராச்சாரியார் பெயரில் ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு அறிவித்தது, அடுத்த முறையும் மோடி தான் பிரதமர் ஆவார், அவர் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் எழுதியிருக்கிற அரசமைப்பு சட்டம் தான் நடைமுறைக்கு வரும். அவங்க ஒரு அரசமைப்பு சட்டத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு டிராஃப்டிங் கமிட்டி போட்டு அந்த கமிட்டியில் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகளை எல்லாம் இணைத்து அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் புதுசாக உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்தால் டெல்லி தலைநகரமாக இருக்காது, காசி தான் தலைநகரமாக இருக்கும். இந்த தேசிய கொடி இருக்காது, ஸ்வஸ்திக் பொறிக்கப்பட்ட காவி கொடி தான் இந்தியாவின் தேசிய கொடியாக இருக்கும். இன்றைக்கு இருக்கிற டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இருக்காது, வர்ணாசிரம தர்ம முறைதான் இருக்கும். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அந்நிய நாட்டை சார்ந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அதனால் அவர்கள் இங்கே வாழலாம், ஓட்டு போட உரிமை கிடையாது. இதையெல்லாம் அவர்கள் சட்டத்தில் கொண்டு வந்து அதை அறிவித்து பிரகடனமும் செய்தார்கள். ஆகவே ஆர்எஸ்எஸ் அமைப்பு மட்டுமல்ல, அதனுடைய சங் பரிவார அமைப்புகள் அனைத்துமே ஒரே நோக்கத்தோடு செயல்படுகின்றன. அந்த ஒரே நோக்கம் கான்ஸ்டிடியூஷனை நீர்த்து போக செய்தல் அல்லது தூக்கி எறிதல். எனவே கான்ஸ்டிடியூஷன் இயல்பாகவே மதசார்பின்மையை கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சில சக்திகள், மோடி, அமித்ஷா போன்றவர்கள் எதிர்காலத்தில் வருவார்கள். ஆர்எஸ்எஸ் வலிமை பெறுகிற ஒரு சூழலும் வரலாம். அப்படி வந்தால் இந்த நாடு என்னாகும் என்கிற கவலை அந்த மிசாவை நடைமுறைப்படுத்திய போதே இந்திரா காந்தி அம்மையாருக்கு இருந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போதே வியப்பாக இருக்கிறது தோழர்களே. அமெண்ட்மெண்ட் செய்து, திருத்தம் செய்து, இந்த யூனியன் கவர்மெண்ட் பற்றி ஒரு டெஃபினிஷன் பிரியாம்பிள், அப்ப 3 சொற்களால் அதை டிஃபைன் பண்றார். சாவரின், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், அதுதான் யூனியன் கவர்மெண்ட். டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்? இறையாண்மையுள்ள ஜனநாயக குடியரசு, அவ்வளவுதான். இந்திரா காந்தி அம்மையார் வந்து அந்த 3 வார்த்தைக்கு இடையில 2 வார்த்தை செருகி 5 வார்த்தையாக மாற்றுகிறார். சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். செக்யூலர் மதச்சார்பின்மை, சோசலிஸ்ட் சமதர்மம், இந்த 2ம் தான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் காரன் கண்ணை உறுத்திட்டு இருக்கு.